அதே போல இந்த உடம்புல உயிரை ஒட்டக்கூடியது இன்னும் உணவு மட்டும் அல்ல, உணவோடு சேர்ந்த அந்த நீரும். 5 உணவுகளை தான் பொதுவாக எல்லாருக்குமே தெரியாது. நமக்கு சாலிட் ஃபுட்ஸ், திட உணவுகள் தான் தெரியும். அதை 20% சாப்பிட்டுறோம். திட உணவுல 20% நம்ம சாப்பிட்டுறோம். ஆனா அதனுடைய நன்மை தீமைகளை பகுத்தறிஞ்சு சாப்பிடல. திரவ உணவுக்கு 20% இருக்கு. திரவ உணவுல 20% சாப்பிடல. நம்ம திரவ உணவுல 10% கூட சாப்பிடல. 1 பால், 2 இளநீர், 3வது நீர். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அல்லது பழங்களுடைய ஜூஸ், இதுங்க தான் தெரியும். ஆனா என்னென்ன மூலிகையினுடைய ஜூஸ் என்ன பண்ணுன்றது தெரியாது. அதை சித்தர்கள் மற்றும் அறிந்தார். அதுக்கு அடுத்து வெப்ப உணவு. வெப்ப உணவு சூரியனிலிருந்தும் நமக்கு ஒரு உணவு கிடைக்கிறது. அதுதான் ஸ்டார்ச் தயாரிக்க தாவரங்கள் எடுத்துக்குது. எல்லா தாவரங்களும் நமக்கு தேவையான உணவு தான் அது ஸ்டார்ச்சை தயார் பண்ணி வெப்ப உணவில் அது தயார் பண்ணுது. ஆனால் நம்ம வெப்ப உணவை முழுசாக உண்ணல். எப்படி வெப்ப உணவை உண்ணணும்னா அதுக்கு சாமி சொல்லியிருக்கக்கூடிய நுணுக்கத்தை, ஒன்று தீபத்தில் இருந்து பெறக்கூடிய அந்த வெப்ப உணவு, யாகத்திலிருந்து பெறக்கூடிய வெப்ப உணவு, நேரடியாக சூரியனிலிருந்தே பெறக்கூடிய வெப்ப உணவு. சாயங்காலத்தில் யாரெல்லாம் குளிர் காய்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் கிடையாது. காலையில் யார் 8 மணிக்குள்ளே தான் உடம்பை சூரிய வெளிச்சத்தில் காட்டுறாங்களோ அவங்கெல்லாம் நோயாளிகள். அதனால் காலையில் 8 மணி வரைக்கும் உடம்பை காட்டாதேன்னு சொல்லுவாங்க சித்தர்கள். வள்ளலாரும் அதை ஆமோதிக்கிறார். சாயங்காலத்தில் வெயிலில் 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள அந்த வெயிலில் உலாவனாக்கா நமக்கு தேவையான சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் கிடைக்கும். அதனால் அதை நம்ம எடுக்கணும். இது வெப்ப உணவு. காற்றுணவு. காற்றுணவில் நம்ம 2% தான் எடுக்கிறோம். இன்னும் 18% எடுக்க துப்பு இல்லை நமக்கு. அதனால் செத்து போயிட்டோம். சாமிக்கு இது ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம். அதனால தான் சாகா கல்வியில் கையை பிடிச்சி காமிச்சாரு. கண்ணா கையெல்லாம் வீணாக விட்டுடாதரா கண்ணா அப்படின்னு. எப்பவும் அந்த ஒடுக்கத்தில் கொண்டாந்துரு. இடது நாடியை வலது நாடியில் செலுத்து. வலது நாடி நடுநாடிக்கு போயிடும். நீ அற்புதமான கேள்வி கேட்ட.